சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நேரத்திலே திருமண தடை நீங்குவதற்கு அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை இருவருக்கும் ஒரே நேரத்திலே பரிகார பூஜை நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு பரிகார பூஜை என்று வரும் பொழுது ஒரே நேரத்திலே நிச்சயமாக இருவருக்கும் சேர்த்து நடத்தக்கூடாது. அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் தங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவருக்கும் ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னா 2 பேருக்கு 3 பேருக்கு அப்படியே திருமண தடை இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக உட்கார வைத்து பரிகார பூஜையினை நடத்தக்கூடாது. இப்படி புரிஞ்சுக்கலாமே. பரிகாரம்ங்கிறது என்ன? நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனுக்காகத்தானே அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரணத்திற்காக திருமண தடை என்பது உண்டாகி இருக்கும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான காரணம் என்பது இருக்காது. ஒருவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா 7ஆம் பாவாதிபதி 3ல உட்கார்ந்துட்டு இருப்பார், அல்லது 7ஆம் பாவத்திலே வேற ஏதாவது அசுப கிரகங்களுடைய இணைவுங்கிறது இருக்கும், ஒரு சனி கேதுவனுடைய சேர்க்கைங்கிறது இருக்கும். ஆனால் அதே மாதிரி அமைப்பு தான் தம்பிக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு என்பதுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரே நேரத்திலே இருவருக்கும் சேர்த்து அந்த திருமண தடை நீக்குவதற்கான பரிகார பூஜையை செய்யக்கூடாது. இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. அதாவது 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, 2 பேருக்கு ஜுரம் அடிக்கிறதுன்னு சொன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சா 2 பேருக்குமே ஒரே மாதிரியான மருந்துகளை எழுத மாட்டார். இவருக்கு வேற மருந்து, அவருக்கு வேற மருந்து, இவருக்கு டோசேஜ் வேற, அவருக்கான டோசேஜ் வேறன்னு பிரிச்சு பிரிச்சு தானே மருந்தை கொடுக்கிறார். அதே போலத்தான் இருவருக்கும் தனித்தனியாகத்தான் பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும். சரி சார், நீங்க இப்படி சொல்லிட்டேலே நிறைய பேர் பார்த்தோம்னா திருமண தடை நீங்குவதற்கான ஒரு சுயம்வரா பார்வதி ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைசா எல்லாம் வசூல் பண்றா, எல்லாருக்கும் சேர்த்து பண்றாளே, ஒரே இடத்துல வச்சு ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கெல்லாம் சேர்த்து சங்கல்பம் பண்றாளே, அதுல கொண்டு போய் நம்ம கலந்துக்கலாமா, அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணா திருமண தடை நீங்கி விடுவான்னு சொன்ன இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம் தானே தவிர, அதுபோல் எல்லோருக்கும் சேர்த்து ஒன்றாக இணைத்து ஒரே நேரத்துல ஒரு 1000 பேருக்கு பண்றேன், ஒரு 100 பேருக்கு திருமண தடை நீங்குவதற்காக நான் ஒரு பரிகார சாந்தியை பண்றேன்னு சொல்லி நிச்சயமாக செய்ய இயலாது. அதனால் கண்டிப்பாக பலன் என்பது கிடைக்காது. எப்படி பண்ணலாம்னு சொன்னா, அது போல பொதுவான யாகங்கள் எப்படின்னு சொன்னா, உலகத்தில் உள்ள அனைவரும் நன்மை பெற வேண்டும். பொதுவான விஷயங்கள் இருக்கும் தெரியுமா? லோகத்துல ஒரு நல்ல மழை பொழியணும், இந்த இடத்துல செல்வ செழிப்புங்கிறது இருக்கணும், அந்த இடத்துல விவசாயம்ங்கிறது தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தாருடைய நன்மைக்காக பொதுவாக எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயங்களிலே யாகத்தினை நடத்தலாம். ஆனா தனிப்பட்ட முறையிலே ஒரு 1000 பேருக்கு மட்டும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு செய்வதன் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை தானே தவிர இதனை நிச்சயமாக சாஸ்திரம் என்பது ஏற்றுக்கொள்ளாது. பரிகார பூஜை என்பது அவரவர்கள் இல்லத்திலே அவரவர்கள் தனித்தனியாக செய்ய வேண்டியது. ஒரு ஆலயத்துல போய் நான் அந்த பரிகார சாந்தி பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட அவரவர்கள் தனித்தனியாகத்தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர மொத்தமா உட்காத்தி வச்சு ஒரு பரிகார சாந்தியை செய்வது அப்படிங்கிறது அவரவர்கள் நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம் தானே தவிர அது எந்த அளவிற்கு பலன் தரும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக சொல்ல இயலாது. ஆக இதுல நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிகார பூஜைகள் என்பதை அவரவர்கள், அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, தனித்தனியாகத்தான் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.